புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கொலை வழக்கில் கொடூர கொலையாளிகள் 6 பேர் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். யார் பெரிய ரவுடி என்பதில் ஏற்பட்ட மோதல், கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கத்தை அடுத்த தாடிநத்தம் பகுதியில் 2 தினங்களுக்கு முன் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு வயலில் கிடப்பதாக தூக்கணாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் கொலையானவர் யார், கொலையாளிகள் யார் என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் கொலையானவர் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த புகழேந்தி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் துணை போலீஸ் சூப்பரண்ட் தமிழ் இனியன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்க சம்பவத்தில் ஈடுபட்டது கடலூர் உள்ளேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ராஜமுருகன், திலீப் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் என கண்டுபிடிக்கப்பட்டது. 6 பேரையும் தட்டி தூக்கிய போலீசார் பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க அதில் கொலைக்கார பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கொலை செய்யப்பட்ட புகழேந்தியும் A1 குற்றவாளியான ஜார்ஜ் பெர்னாண்டஸும் நண்பர்கள். கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இவர்களுக்குள் யார் பெரிய ரவுடி என்ற மோதலில் முன்விரோதமும் இருந்து வந்தது. அடிக்கடி இருவருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்ட அதில் புகழேந்தியே குரலை உயர்த்தி வந்ததாகவும் தெரிகிறது. சமீபத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வீடு புகுந்து அவரது தாயை புகழேந்தி தாக்க பிரச்சனை இன்னும் பெரிதாகியது. இதனால் புகழேந்தியை நிச்சயம் தீர்த்து கட்டியாக வேண்டும் என ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கங்கணம் கட்டியுள்ளார். புகழேந்தியின் நடமாட்டத்தை கூட்டாளிகளுடன் சேர்ந்து கண்காணித்து வந்தவர்கள் சம்பவத்தன்று ஸ்கெட்ச் போட்டு அவரை சுற்றி வளைத்தனர். வீச்சரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் உடலில் 50க்கும் மேற்பட்ட முறை வெட்டி உருக்குலைத்து கொலை செய்தனர். கைதான 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர்.